ஒருவர் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுமா? ஒருவர் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது என்னோட அப்சர்வேஷன் இல்லை நண்பர்களே. நான் டாக்டர் செந்தில்குமார் நல்லுசாமி, கார்டியாலஜிஸ்ட், திருச்சியிலிருந்து பேசுகிறேன். இன் ஜென்ரல் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு ரெப்யூட்டட் மோஸ்ட் ஃபேமஸ் ஜேர்னல்னு எடுத்துக்கிட்டா நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் தான். இந்த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் ரீசெண்டாக ஜஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான ரிஸ்க் அதிகம்னு அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுன்னா நம்ம 5 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், பிரெயினுக்கு போகிற ஆர்டரியில் பிளாக் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி பண்ணும்போது அந்த பிளாக்கை எடுத்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி மூலமாக அந்த பிளாக்ல என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2ல அந்த பிளாக்கை அனலைஸ் பண்ணும்போது அந்த பிளாக்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 3வது ஸ்டேஜ், 2 குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸாக பிரிச்சுட்டாங்க இந்த ஸ்டடியில். ஒன்று, இந்த பிளாக்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கிற பேஷண்ட்ஸ் ஒரு குரூப், இன்னொரு குரூப்பில் பிளாக்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் இல்லாத பேஷண்ட்ஸை இன்னொரு குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. 4வது ஸ்டேஜ், இந்த 2 குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸையும் 3 இயர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. 5வது தான் முக்கியமானது. இந்த 3 இயர்ஸ் ஃபாலோ பீரியட்ல பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தியாக வந்திருக்கு. அந்த பிளாக்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் கம்மியாக இருந்திருக்கு. பொதுவாக பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணணும்னு சொன்னால் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், நானோ பிளாஸ்டிக்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணலாம். அந்த பிளாஸ்டிக் பொருட்களோட சைஸ் லெஸ் தென் 5 மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், லெஸ் தென் 1000 நானோமீட்டர்ஸாக இருந்துச்சுன்னா நானோ பிளாஸ்டிக்ஸ். காமனாக நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் ஜக்கு, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், ஸ்டோரேஜ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் இருக்கலாம். பொதுவாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது டயபெட்டிஸ், ஹை பிபி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இது போன்ற ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூசேஜை இன்னைக்கு தேதியில் நம்ம சேர்க்க முடியாது. பிளாஸ்டிக் யூசேஜ்னால அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஒரு ஸ்டடி சொல்லியிருக்கே தவிர இதை நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கணுன்னா இன்னும் எக்ஸாஸ்டிவ் ஸ்டடிஸ் தேவைப்படும். நீங்கள் இந்த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் பப்ளிஷ் பண்ண ஸ்டடியோட ரிசல்ட்ஸை வச்சுட்டு ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கோ இல்லை ஒரு டேப்லெட்டோ மருந்தோ சாப்பிட போகிறதில்ல. என்னோட மெசேஜ் இந்த ஸ்டடியிலேருந்து, இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் ஒரு கார்டியாலஜிஸ்டாக நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு சிம்பிள் டாஸ்கான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணி உங்களுடைய இதயத்தை சூப்பராக ஹார்ட்டியாக ஹாப்பியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி நல்ல எண்ணங்களோடு நல்வாழ்த்துக்களோடு திருச்சியிலிருந்து இருதய சிகிச்சை நிபுணர் மருத்துவர் செந்தில்குமார் நல்லுசாமி.